ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. ஹலோ, அவசர அவசரமா வான்னு சொல்லிட்டு பதட்டமே இல்லாம பாட்டு பாடிருக்கேன். என்ன விஷயம்? இல்ல அஸ்வத், சில விஷயங்களெல்லாம் யோசிக்கிறப்போ எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் மூமெண்டா இருக்கு. எவ்வளவு நாளா எவ்வளோ சூப்பர் ஹிட் ஷோஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். நம்மளோட சன் ஷோஸ் எல்லாம் நினைச்சு பார்க்கறப்போ செம்ம அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் தான் இல்ல? ரொம்ப கரெக்ட். ஒவ்வொரு தடவையும் மக்கள் நம்மள சந்திக்கும் போது இந்த ஷோல காமெடி வேற லெவல்ல இருந்தது, என்னங்க இந்த ஷோல வந்து டான்ஸ்ல பட்டைய கிளப்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்திருக்காங்க. எஸ், அந்த மாதிரி நம்மளோட சன் டிவில நடந்த சூப்பர் ஹிட் ஷோஸ்ல இருந்து அழகான தொகுப்புகளை தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நாங்க காட்ட போறோம். இது சன் ஆட்டோகிராஃப். நம்ம சன் டிவில எத்தனையோ சூப்பர் டூப்பர் ஷோஸ் வந்திருந்தாலும் இந்த ஷோ எனக்கு எனக்கு அட என்ன நமக்கு ஆட நமக்கு எஸ். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஷோவா இருந்திருக்கு. அதுதான் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்புல வந்த டாக்டர் திரைப்படத்துடைய ஸ்பெஷல் ஷோ. எஸ், அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஷோல மீட் பண்ணா என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே இந்த ஷோல இருந்தது. 3 பேர் தனித்தனியா வந்தாலே பயங்கரமா இருக்கும். நம்ம சிவானா, அனிருத்னா, நெல்சன்னா ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருந்திருக்கும் நீங்களே பாருங்க. ஆனா இது வந்து என்ன நடக்க போகுதுன்னா, டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட். நான் ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்க போறேன், ராபிட் ஃபயர் மாதிரி கடகடான்னு கேள்வி கேட்க போறேன். ஓகேனா? இங்க இருக்கிற எல்லாரும் நல்ல பழக்கம், பழகாமலே அடிக்கக்கூடியது திலீப் ஜி. கவனமா இருக்கணும். திலீப் ஜி ராபிட் ஃபயர் ரவுண்டுக்கு ½ இன்ட்ரோ கொடுத்தவர் இவர் தான் ஜி. இல்ல யார கூப்பிடலாம் டாக்டர்? முதல்ல வந்து நம்ம டைரக்டர் சார் திலீப் ஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாம் பழைய ஊசியா இருக்கு. ஊசி மட்டுமா பழசு? இல்ல கண் கலங்கி இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். கண்ணாடியில தெரியல, ப்ளீஸ் போட்டுங்க. எந்த சிவகார்த்திகேயன் அண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹீரோ ஆன சிவகார்த்திகேயன் அண்ணா, உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சிவகார்த்திகேயன் அண்ணா, டெலிவிஷன் செலிபிரிட்டியா இருந்த சிவகார்த்திகேயன் அண்ணா, இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரையும் தன்வசப்படுத்திருக்கிற ஒரு சூப்பர் மாஸ் ஹீரோ சிவகார்த்திகேயன் அண்ணா. ஆப்ஷன் முடிஞ்சா? அவ்வளவு விஷயம் பண்ணி வச்சிருக்காப்ல. இல்ல ஆக்சுவலா எனக்கு ஃப்ரெண்ட் சிவகார்த்திகேயன் தான் ரொம்ப பிடிக்கும். அட அட. அந்த ஃப்ரெண்டுங்கிறது எந்த பீரியட்ல இருந்தது? இந்த பிடி பீரியட்ல இருந்து. என்ன புரியுது எந்த பீரியட்னா மொத்தமே இப்பதாங்க, அதான் 10 வருஷம் இருக்கும் அவ்வளவு. அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம 200 வருஷமா நம்ம 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி. பீரியட் அதுக்கப்புறம் கட்டப்பட்ட பீரியட். உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் உண்மையில வேற லெவல்ல அச்சு வந்து இப்போ தியேட்டரே குலுங்கி சிரிச்சு வேற லெவல்ல பண்றீங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு எங்க இருந்து நம்ம அந்த ஸ்கிரிப்ட் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன். ஈசிஆர்ல பீச் பக்கத்துல பங்களா ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரி தான். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஹட்டு போட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம்ல இல்லைன்னா பாத்ரூம்ல ரிலாக்ஸா உட்காந்துருக்கும் போது. காடெல்லாம் பயம், தனியா அட்டு போட்டுலாம் உட்கார முடியாது, பயந்துருவேன். அப்புறம் வந்து ஈசிஆர் பங்களா வேலைக்கு ஆகாது, எல்லாரும் வந்துருவாங்க வேலைக்கு ஆகாது. அந்த ஸ்டார் ஹோட்டல் மட்டும் ஓகே, அங்க சூட் ரூம் ஓகே, கீழே ஆக்சஸ் கார்டு வைக்கலாம், யாரும் வரமாட்டாங்க, வாங்கிட்டு வர அது ஓகே. அணியன்ட்ட மியூசிக் சீக்கிரம் வாங்குறதுக்கு நீங்க சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2-3 பொய். எல்லாமே போய் தான் சொல்றதெல்லாம் போய் தான். அவரு எதுக்கும் அது தரமாட்டாப்ல, அவருக்கு தெரியும் வரும்போதே ஏதாவது போய் தான் சொல்லுவாங்க. இல்ல அது எனக்கு இப்போ ஒரு மாதிரி டியூன் ஆயிடுச்சு. எல்லா படத்துலயும் வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் ஒண்ணு, பெரிய ரீசன் ஒண்ணு, உங்களாலதான் சார் இப்படின்ற மாதிரி ரீசனை சொல்லிடுறாங்கன்ட்டு. இப்ப அவர் அது ஒரு நார்மலா இப்படிதான் சொல்லுவாங்கன்ட்டு அவரும் ஒரு போய் சொல்லுவார், நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்ட்டு. கடைசி கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது போர் அடிக்கும் போது, அசிஸ்டன்ட் இந்த சீன்லாம் நீங்க எடுங்க அப்படின்னு போறதா இருந்தா எந்த சீனை விட்டுட்டு போவீங்க? நம்ம சினிமாவே விட்டு போனாதான் புரியுது, அப்படியெல்லாம் எடுக்க சொல்ல முடியாது. அப்படியே போக வேண்டியதுதான், நாளைக்கு கூட திரும்பி வர முடியாது அந்த மாதிரி. இல்ல எல்லாமே நம்ம தான் எடுக்கணும். அதுல எதுவும் எனக்கு ஒரு நாள் போர் அடிச்சிச்சு இல்ல சரி நீங்க வந்தீங்கன்னா நீங்க எடுக்கலாம். சிவானா வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது, யோகி பாபுன்னா காமெடி பண்ணும்போது, நயன்தாரா, பிரியங்கா ஜி இவங்கெல்லாம் ரொமான்டிக்கா லவ்வபுல்லா சீன் பண்ணும்போது, யோகி பாபு எடுக்கும்போது விட்டு போயிடும். ஏன்னா அது அவர்கிட்ட இவங்களை விட்டு போன மாதிரி ஆயிடும். இல்ல அவர்னா அவரே பார்த்துப்பாரு ஃபுல்லா, இவங்க அதை திருப்பி இதுவாயிடும். ஆனா அது கரெக்டா இருக்கும். ஃபேண்டாஸ்டிக்னா உண்மையிலே தேங்க்யூ. வேற லெவல். இவ்வளோ அழகா பண்ணா ஒரு நல்ல படம் கொடுத்தீங்க. இப்ப அடுத்தது எந்த ஜியை கூப்பிடலாம்? வெல்
வெல் வந்துடவா? டாக்டர் எஸ் அலியனா. நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி கடமுடாவா இருக்கு. நீங்க மியூசிக் போடும்போதே ஒரு 4 டியூன் போட்டு காட்டுவீங்கல்ல, அதுல உங்களுக்கே தெரியும் இதுதான் நம்பர் 1 டாப் டியூன். ஒன்னு வந்து இது ஓகே டியூன் அப்படின்னு தெரியும். எந்த டைரக்டர் எப்ப வந்தாலும் இந்த டாப்பை விட்டுட்டு இந்த ஓகேவே சூஸ் பண்றது யாரு? விக்னேஷ் சிவன், நெல்சன் அண்ணன், லோகேஷ் கனகராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜன். அது நெல்சனா இருக்கட்டும், லோகேஷா இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், யாரு இன்னொருத்தர் விக்கி. மோஸ்ட்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். எல்லா சாங்க்குமே ஒரு 2 ஐடியா இருக்கும். அதுல நம்ம வந்து ஓகே இது ஒர்க் ஆகுமா இல்லை நம்ம ஸ்டூடியோல இருக்கிற பசங்க வந்து கணிப்பு எடுப்போம் எது பெட்டரா இருக்கு அது. ஸோ 99% அது வேற ஆப்ஷன் போக மாட்டோம். பட் ஜென்ரலி இவங்க 4 பேருமே வந்து அவங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் அவங்க வேற கேட்டா அது வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதனால இதுவே ஓகே அப்படி சொல்றாங்க. அடுத்து எந்த ஹீரோயின் வந்து சாங் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த செட்டுக்கு அடிக்கடி போவீங்க? நயன்தாரா, சமந்தா, கீர்த்தி, ஸ்ருதிஹாசன். யார் நினைச்சாலும் நான் ஒரு வாட்டி எல்லா படத்தோட செட்டுக்கும் போய் அந்த மூடு செக் பண்ணுவேன். இப்போ இவங்க இருக்காங்கன்னு அப்படின்னு நான் போக மாட்டேன். ஆனால் எஸ்கேப் பண்ணோம்னா ஜாலியாக போய் நாங்கள் கலாய்ச்சிட்டு அப்படி அந்த மாதிரி நான் எப்பயும் போயிடுவேன். ஐ திங்க் இது எங்களோட 3யோட கால்குலேட் பண்ணீங்கன்னா 3 எதிர் நீச்சல், மான் கராத்தே, காக்கி சட்டை, ரெமோ, வேலைக்காரன், டாக்டர் 7, டான் 8. யோசிச்சு பாருங்க. இன்னும் 10 வருஷம் கூட அவ்வளோங்க சினிமா. பட் யா 8 ஃபிலிம்ஸ் வித் எஸ்கே. ஸோ அவரோட ஷூட்னா எப்பவுமே ஜாலியாக நான் போயிட்டு வரேன். அதே மாதிரி நான் ஸ்டூடியோல வேற ஏதோ படம் ஒர்க் பண்ணா கூட அவர் வந்து ஜாலியாக வந்து அப்படியே சில். அதை கேட்டு அது நல்ல பாட்டு தான் வாங்கி போயிடுவார். Thanks a lot, Aniyana. காசில் அட்டாடி. Last but not least, put your hands to welcome. Young, charming, dynamic, very talented. உங்களை பத்தி சொல்றீங்களா? இல்ல எங்கன்னு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அண்ணன் வந்து சோ ஒரு நடிகரா ப்ரூவ் பண்ணிட்டீங்க, வேற லெவல்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நான் தானா? அண்ணா இல்ல அண்ணன் வந்து இப்ப என்ன உங்களை விட நீங்க எங்கன்னு சொல்லணும் அதானே? ஒத்துக்கிறேன். ஓகே ஓகே சரி சரி ஓகே. நீங்க வந்து நடிகரா வந்து பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. Yes, yes. ஆமா, குழந்தைங்கல இருந்து பெரியவங்க அதான் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பண்ணியாச்சு. லிரிக் ரைட்டரா ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ப்ரொடியூசரா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு திடீர்னு கம்போஸ் பண்ண அந்த ஒண்ணுதான் இருக்கு, கம்போஸ் நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னா எங்க அண்ணனோட காம்படிட்டர் யாரு? அனியன், ஏஆர் ரஹ்மான், டி இமான், ஜேம்ஸ் ஹார்னர். யார் தெரியுமா? அது ஜேம்ஸ் ஹார்னர் தெரியுமே. யாரு? இவரு ஜேம்ஸ். டைட்டானிக் பிரேவாட்டா பிரேவாட்லாம் பண்ணவர் அவரு. என்னுடைய காம்படிட்டர் யார் வேணா ஹான்சிம்மர். நீங்க நடிச்ச ஹீரோயின்ஸ்ல சீக்கிரம் உங்களுக்கு நம்பர் கொடுத்தது யாரு? கீர்த்தி, நயன்தாரா, சமந்தா, பிரியங்கா. கீர்த்தி, நயன்தாரா, சமந்தா, பிரியங்கா அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க நம்பரை நாங்க தேடி கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டோம். ஆமா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அப்புறம் தான் அவங்கள வந்து டைரக்டரோட மீட்டிங் வந்து செட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அவங்க அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வேணுமா எடுங்க, நான் போட்டு வரேன். 100 சார் வராதீங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அவங்க நம்பர் தான் அவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. சரிடா, நீங்க பண்ண படங்கள்ல காமெடியன்ஸ் இருப்பாங்கல்ல, செட்ல யார் அதிகம் பெண்கள்கிட்ட பேசக்கூடிய காமெடியன் யாரு? யோகி பாபு. இதுக்கு எதுக்கு ஆப்ஷன்? சதீஷ். அப்படியா? ஐயோ நீங்க ஒரு வாட்டி சொல்லிடுங்களேன். யோகி பாபு. ஏன்னா திடீர்னு ரோபோ சங்கர் வந்துட்டாருன்னா ஒரே டஃப் காம்படிஷன் ஆயிரும். சதீஷ். யோகி பாபு கிடையாது. அப்புறம் வந்து சூரியன். சூரியன் அதிகம் பேச மாட்டாரு. நான் விட மாட்டேன் அவர் பேச. அதான் இப்ப ஃபைட் இப்ப இங்க 2 பேர் தான். அதுல வந்து டைட்டில் வின்னர் வந்து ரோபோ சங்கர். ஆமா ஆமா ஆமா. ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த செட்ல யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணா இன்னும் பெட்டர் அப்படின்னு? ஆடம்ஸ். முடிஞ்சா டவுன் டு எர்த் எங்க அண்ணன் அப்படிங்கிறதுல எனக்கு தேங்க் யூ ப்ரோ. உங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கள். டெய்லி 2.
அஸ்வத், நம்ம சன் டிவில மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு பெற்ற சீரியல்ல ஒண்ணு சுந்தரி. அதுலயும் கிருஷ்ணா அண்ட் சுந்தரியோட இந்த அண்ணன் தங்கச்சி பாண்ட் இருக்கே எல்லாருக்குமே ஃபேவரட். ரொம்ப கரெக்டா சொல்லியிருந்தேன். இவங்க சாதாரண அண்ணன் தங்கச்சி இல்ல, அளப்பறையான ஒரு அண்ணன் தங்கச்சி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய சன் நட்சத்திர கொண்டாட்டம் கோயம்புத்தூர்ல ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. கோயம்புத்தூர் மக்களும் செம்மையா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ வாங்க பார்க்கலாம். அண்ணே, என்னடா தங்க? என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும். போதும் அதுவே தனி பவரு. எங்க அண்ணா எங்க அண்ணா அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண. தங்க பாசத்தில் அவனை தான் அடிச்சுக்க ஊரல ஆளே கிடையாது. ஏ வீட்டு தலைவி இந்த ஜில்லாவோட அழகி, அண்ணங்காரே அன்றாடம் நனையும் அன்பான அருவி. ஏ தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல்ல தங்க, அந்த பாசத்தில் அவளை தான் அடிச்சுக்க யாருமே இல்லை.